வாங்க வாங்க. நீங்க 6 மணிக்கே வருவீங்கன்னு ராதா சொன்ன. அது டபுள் விசில் அடிச்சு 2 பஸ் போய். சாரி, யாரு? எங்க ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன் மேனேஜர் கொல்லங்கோடு அச்சுதன் நாயர். குட்டி மேல வளர இஷ்டமாய் குட்டி என்னோட வீட்டுக்கு வரணும். அவுடு ஃபைன். மிஸ்டர் ராஜன், எனக்கு தமிழ் சரியா வரல. மலையாளம் குறைய மறந்து போய் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் நடுவே ஒரு பாஷையில ஏன் சம்சாரிக்கும்? எனி அப்செக்ஷன்? நோ அப்செக்ஷன். எந்த வீட்டு மகள் ராதாவை நீங்கள் கல்யாணம் கழிக்கணும். கேட்கிறேன். அப்போ எந்த ராதாவை எங்களை எந்த செய்யட்டேன்? ராதாவை நீங்க ஒண்ணு செய்யாதீங்க. வளர காமெடியனா? அது இல்ல அச்சுதன் நாயர், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அயால கூப்பிடுறேன். நீ டைரக்டா சம்சாரி. வெளிக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. எடோ, நீ எந்தினா இப்படி வந்தது? சார், நீங்க 3 பஸ் விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் ஒரே மோட்டார் சைக்கிள்ல சீக்கிரமா வந்துட்டேன். உமே, எந்தாது கன்ஃபியூஷன்? நான் சொல்றேன் சார். நீங்க நினைக்கிறபடி நான் 4ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் இல்ல சார். எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க பண்ணையில 100 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. பின் எந்தினா தான் அவட ஆபீஸ்லக்கு பியூன் ஆயிட்டு பணி செய்யணுது. மிஸ்டர் அச்சுதன் நாயர், அது அப்புறமா சொல்றேன். என் ஃப்ரெண்டு ராதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான். அதுக்கு அவளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டாம், அவளுக்கு நகை நட்டு எதுவும் போட வேண்டாம். கோயில்ல சிம்பிளா தாலி கட்ட தயார். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த கண்டிஷன்? ராதாவுக்கு உமா தானே எல்லாமே. அதனால கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க 2 பேரும் ஜோடியா உமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா. ஓ, வளர சென்டிமெண்டல் சீனா. அந்த சென்டிமெண்ட் சீன்ல ஒரு சின்ன பிரச்சனை. கல்யாணம் ஆன கையோட முதல்ல ஒரு விதவை கால்ல விழ எனக்கு இஷ்டம் இல்லை. மிஸ்டர் ராஜன், அது கடவுளோட முடிவு. நான் என்ன பண்ண முடியும்? கடவுள் முடிவை மாத்தணும். நீங்க கல்யாணம் கழிக்கணும். புருஷனோட ஜோடியா நிக்கணும். நாங்க உங்க கால்ல விழணும். இதுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க இப்படி நிக்கணும், இல்லெங்கில் வெளியே போகணும். எந்தோ மனசுலாயோ சேச்சி. ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் நடக்காதுன்ற முடிவுனால நீங்க புறப்பட்டு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ராதாவை நான் மறந்துடுறேன். ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அவ வயித்துல வளர்ற என் குழந்தைய மட்டும் நீங்க கலைச்சிருங்க. யூ ஸ்கவுண்டரல்! அச்சுதன் நாயர், நீ இங்கிலீஷ்ல திட்டினாலும் சரி, தமிழ்ல திட்டினாலும் சரி, மலையாளத்துல திட்டினாலும் சரி, மேட்டர் என்னமோ 2. ஒண்ணு அக்காகாரி கல்யாணம் கழிக்கணும், இல்ல தங்கச்சிகாரி கருவை கலைக்கணும். உமே, என்னோட வீட்டுக்கு வரு. வாங்க. அவட இருக்கி. உமே, உனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் அறியும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம், அனலைஸ் யுவர் ப்ராப்ளம், அட்டாக் தி ப்ராப்ளம் அண்ட் அரெஸ்ட் தி ப்ராப்ளம். மனசுலாயோ? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு நீ முதல்ல அறியணும். பின்ன அதை தீர ஆலோசிக்கணும். அதை எதிர்த்து நிக்கணும். கடைசியா சவிட்டி களையணும். இப்போ உன்னுடைய பிரச்சனை என்ன? நீ ஒரு விதவை அல்ல. நீ இன்னொரு கல்யாணம் கழிச்சாலே ஆ பிரச்சனை பறந்து போகும் அல்ல. ஆ காரணம் கொண்டானே யான் ஒன்ன இங்க விட்டு விழிச்சது. அப்படி இருக்கானா பறஞ்சது இருக்கு. எந்தொரு பேடி அகத்தேக்கு வரும். வரும் மாறுக்குட்டி. வரும். எந்த குடும்பம் கண்டம். அது நாராயணி, இது பாருக்குட்டி. பாருக்குட்டி, ஆ நாராயணி யாரா? ചേച്ചിന്റെ പറ. എന്റെ അമ്മ. വയ്ക്കോ. നാരായണി, താൻ ആരാണെന്ന് ആ കുട്ടീന്റെ പറ. നിങ്ങളുടെ ഭാര്യ. മനസ്സിലായോ? ഈ നാരായണി എന്റെ ഭാര്യ. ആ പാറുക്കുട്ടി നാരായണന്റെ മോള. പക്ഷേ പാറുക്കുട്ടിന്റെ അച്ഛൻ ഞാനില്ല. ഞാന് നാരായണന്റെ 2ാമത്തെ പുരുഷന. മനസ്സിലായോ? ഈ ആളാ നാരായണന്റെ 1ാമത്തെ പുരുഷൻ.
ആയാള് മരിച്ചുപോയി. പിന്നെയാണ് ഞാൻ നാരായണയെ കല്യാണം കഴിച്ച് കല്യാണ ചന്തയിലെ വസുതയും കണ്ണയും ഒന്നായിട്ട് വാങ്ങി. ഇന്ന് ഈ നാരായണിയ എന്റെ ലോകം, ഈ നാരായണിയ എന്റെ ഹൃദയം, ഈ നാരായണിയ എന്റെ ആത്മ, ഈ നാരായണിക്ക് വേണ്ടിയാ എന്റെ ജീവിതം. ഉമേ, ഇന്നു നീ ഒരു പശുവാണ്, ഒരു കണ്ണുകൂടെ ഇല്ല, പിന്നെ എന്ത് പ്രോബ്ലം? കല്യാണം കഴിക്ക്. ഉമേ, ഈ കാര്യം നിനക്ക് പറയാൻ വേണ്ടിയാണ് കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം, കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം തിരിച്ച് തിരിച്ച് പറഞ്ഞത്. ഈ കൊല്ലംകോട് അച്യുതൻ നായർ പറഞ്ഞതുപോലെ സമ്മതിച്ച് നീ ഇന്നൊരു കല്യാണം കഴിച്ചാലേ ഞാൻ ഉനക്ക് നെയ്യപ്പം അടപ്പറമ്പിനോട് ചോരിട്ട് ഓട്ടോറിക്ഷാളെ വീട്ടിലേക്ക് കൊണ്ടുപോയി വിടും. ഇല്ലെങ്കിൽ ഇവിടെ ഒരു ചായത്തണ്ണി കൂടെ കിട്ടില്ല. നീ തന്നെ ബസ്സിലെ കയറി വീട്ടിലേക്ക് പോയിക്കോ. நான் என்னமோ நினைச்சேன், இந்த மலையாளி பக்கா ஜென்டில்மேன். நான்சென்ஸ். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காதும் உங்க இஷ்டம். அதை வற்புறுத்த அமையாரு. இத காரணமா வச்சு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நம்ம எப்படி சொல்லலாம்? இத உங்க தங்கச்சி வயித்துல குழந்தைய குடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும். நீங்க சாயங்காலம் கூட வாங்க, அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சம்மதிச்சானா அவனுடைய அதிர்ஷ்டம், இல்லைனா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாவம், மனசு உடைஞ்சிருக்கிற ஒரு விதவை பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையே. ப்ளீஸ், முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டெல்லாம் உங்களுக்கு சுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இது பெண்கள் இல்லாத வீடு. நம்ம மனசு எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் பாக்குற கண்கள் தப்பா நினைக்கும். அதனால வெளியில இருக்கிறவங்க பார்வையில படும்படியா நீங்க இங்கே உட்காருங்க. நான் 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காலை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? 1 மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வாட் a nice gentleman. ஆண்டவன் உங்க புருஷனையும் பறிச்சுக்கிட்டான், ஏன் பொண்டாட்டியும் பறிச்சுக்கிட்டான். ஈவு இறக்கம் இல்லாத அந்த ஆண்டவன் முகத்துல நம்ம கரிய பூச வேண்டாம். அதனால நான் உங்களுக்கு புருஷனாவும் நீங்க எனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு மட்டும்தான். மை டியர் மேடம்.
ஆமா. ஒரு நிமிஷம். உங்க கழுத்துல மட்டும் ஒரு தாலி இருந்திருந்தா இவன் உங்ககிட்ட தப்பா நடந்திருப்பானா? 1000 போலீஸ் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட ஒரு மஞ்ச கயித்தால அதிக பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த கயித்துக்கு சொந்தக்காரன் நொண்டியா இருந்தாலும் சரி, முடவனா இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நீங்க மதிக்கிற இந்த சமூகம் ஐயோ பாவன் அனுபவப்பட்டிருக்காது. சோரம் போன விதவன் உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்திருக்கும். அவ்வளவுதான். இப்ப கூட இதே இடத்துல உங்களை என்னால அடைய முடியும். என்னை எவனும் தடுக்க முடியாது. ஆனா நான் மதிப்பு கொடுக்கிறது கேவலம் அழிய போற உங்க உடம்புக்கு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா. டேய், நாளைக்கு ஆபீஸுக்கு வர உன் சீட்டை கழிச்சிடறேன். போடாம் பொம்பளை பொறுக்கி. இவாலைய ஆரம்பிச்சிட்டான்.